உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா நிற்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். அதனால நாங்க இதை பாத்துக்கிறோம். நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளோ சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ண முடியாதுங்க ப்ளீஸ். அதனால் இனிமே நம்மளுக்கு பாதுகாப்பு ஒரே ஒரு உதயசூரியன் தான். அதனால் நீங்கள் இலைக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். நீங்கள் நினச்சிக்குவீங்க தம்பி விஜய் ஏதோ பாசிசம் பாயாசம் பேசுகிறாருன்னு. விசிலுக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும், வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். இதெல்லாம் உள்குத்து இருக்குது. ஏமாந்துடாதீங்க. நடிகர்கள் மேடைக்கு வந்தால் ஈஸியாக கைதட்டல் வாங்கலாம். கொள்கையை பேச வேண்டாம், கோட்பாட்டை பேச வேண்டாம், எதிர்கால திட்டங்களை பற்றி பேச வேண்டாம். சும்மா மேடையில் என்னம்மா கண்ணு அப்படின்னா எனக்கே கைதட்டுறீங்களே. அப்போ அவருக்கு விஜய் என்ன இருந்தால் நம்மளோட பெரிய டாப் ஸ்டாருங்க. அவர் நம்ம இது இத்தனோண்டு சம்பளம் வாங்குற அவர் ஏதோ ரேஞ்சில் இருக்கிறார் இல்லையா? அப்புறம் அவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும் இல்லைங்களா? அது என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது. நாங்கள் சில சமயத்தில் ஒரு படம் போய் ஒரு கிராமத்தில் 2 மாதம் எடுப்போம். முதல் நாள் இந்த மாதிரி தும்முன்னு கூட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இதில் பாதி ஆயிரு, அப்புறம் பார்த்தா கால்வாசி ஆயிரு, அப்புறம் பார்த்தா 10 பேரும் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் டெய்லி போய் பாருங்க. இல்லை, அமைதிப்படை ஷூட்டிங் பொள்ளாச்சியில் எடுக்கல 2 மாதங்க. காரு தங்கியிருக்கிற ஹோட்டலேருந்து காருக்கே வர முடியாது, அடிச்சு பிடிச்சி அப்படி இருந்து நிலைமை போக காலையில் எழுந்திரிச்சு எழுத்தா அப்படி பொள்ளாச்சி சந்தையில் நானி மனுவண்ணம் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்லி காலங்காத்தால் நல்லா நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு போகிற நிலைமைக்கு ஆள் பாய் போச்சு. சத்யராஜ் அதான் அங்கே உட்காந்துறேன். மணிவண்ணன் சார் நல்லா இருக்கிறீங்களா சார்? சார் இது முதல்ல சத்யராஜ், ஐயோ சத்யராஜ், அதெல்லாம் போய் சத்யராஜ் சார் சார். இது போக இன்னும் கொஞ்சம் நேரம் போய் அந்த பக்கம் போனால் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆகுது இவங்க மூஞ்சி எத்தனை வாட்டி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருக்கு. இதுதான் சினிமா, அது புரிஞ்சுக்காமல் இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீசனுக்காக பிடிக்கும் இல்லைங்களா? மகாத்மா காந்தி ஏன் பிடிக்குது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. தந்தை பெரியார் ஏன் பிடிக்குது? அண்ணல் அம்பேத்கர் ஏன் பிடிக்குது? பகுத்தறிவு சிந்தனைகள் பேசினார். தம்பி விஜய் ஏன் பிடிக்குது? அவர் சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக ஃபைட் பண்ணுறாரு, அழகாக இருக்கிறாரு. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குற நம்ம விஜயை சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவர் சினிமாவுக்கு அனுப்பிச்சிடணும். இல்லை, அவர் போயிடுவார். அதுக்கு தான் ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா. மறுபடியும் அதெல்லாம் நானும் விஜயோடைய படத்தை ரசிக்கிறவனுங்கிற முறையில் என் பேர பசங்களோட மறுபடியும் கில்லியும் கூட பார்த்தேன். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்கள் ஆட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா நிற்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். அதனால நாங்கள் இதை பார்த்துக்கிறோம். நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளோ சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ண முடியாதுங்க ப்ளீஸ். நீங்கள் அங்கே போய் பிளாஸ்ட் பண்ணுங்க, பிளாஸ்ட். நாங்கள் இங்கே நாட்டில் பிளாஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் எங்கள் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார்ல. வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness.